நான் வந்து தட்டஞ்சேரி தொகுதியிலேருந்து வரேன். வேலுக்குன்னா வந்து வேலுன்றது வந்து முருகரோட ஆயுதம்னு சொல்லுவாங்க. இது வேலுன்றது வந்து ஒரு வெற்றியை குறிக்கிறது. ஸோ ஒரு புதிய மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கறதுனால அவருக்கு வெற்றி அடையணுன்றதுனால இந்த நாங்கள் வேலை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? என்னன்னா எல்லாரும் ஆண்டுகிட்டே தான் இருக்காங்க. கட்சியை பொறுத்தளவுக்கு எல்லாருமே ஆண்டுட்டு தான் இருக்காங்க. புதுசாக ஒருத்தர் வராரு இல்லையா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து என்ன செய்வாருன்றது. எல்லாரும் பல பேர் சொல்றாங்க அவர் என்ன செஞ்சிருவாரு, மற்றவங்கள மாதிரி தான் அவரு இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. மற்றவங்கள மாதிரி இருப்பாரு, நீங்க எதை வச்சு தீர்மானம் பண்றீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தீர்மானம் பண்றது நம்மளோட ரைட்ஸ் கிடையாது. அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க, வாய்ப்பை கொடுத்தா அவர் செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. சார் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை பொறுத்த அளவுக்கு நாங்கள் எந்த குறையும் சொல்ல முடியாது சார். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இதை விட இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அவருக்கு இருக்குன்றது தான் நாங்கள் நம்புறோம், முழுமையாக நம்புறோம். ஸோ அதனால ஒரு வாய்ப்பை கொடுக்கலான்றது எங்களுடைய நம்பிக்கை. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு கண்டிப்பாக டெஃபினட்டாக அவர் வந்தே ஆகணும் சார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. கட்சியை ஆண்டுட்டு இருக்கிறதுக்கு இங்கே வந்து ஒன்றுமே இல்லை. ஆனா புதிய ஒரு கட்சி வந்திருக்காரு. அவர் நம்மளை நம்பி, மக்களை நம்பி வந்திருக்காரு. அவர் ஒரு வெற்றி அடைஞ்சாதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை கிடைக்கும். அதனால அவருக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும். நான் வந்து ஒர்க் பண்றேன். விஜய் அண்ணாவை பார்க்கறதுக்காகவே காலை 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சி கிளம்பி வந்துட்டோம். நாங்க ஃபேமிலியோட தான் எல்லாருமே வந்தோம். அவருக்காக நாங்க வேல் கொடுக்குறோம். அதுக்காக எங்களுக்கும் இடம் கொடுத்தாங்க இங்க எல்லாருமே. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா நீங்க தான் ஜெயிப்பீங்க, கண்டிப்பா எல்லாருமே ஓட் பண்ணுங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் இருக்கு சார். குழந்தைங்களை கூட்டிட்டு வந்தேன். நைட்ல இருந்து தூங்கவே இல்லை குழந்தைங்க. என்னோட 2 குழந்தைங்கள, ஆனால் குழந்தைங்களை அலோவ் பண்ணல. அதனால வீட்டுக்கு அழுதுட்டே போறாங்க. நைட்ல இருந்து அவங்க சொல்றாங்க, நான் உங்க விஜய் நான் வரேன் அப்படின்னு அவர் சொன்னதை நாங்க எங்க அண்ணன் விஜய் பார்க்க நாங்க வரோம் அப்படின்னு குழந்தைங்க அவளோட எதிர்பார்த்தாங்க. அதுக்கு ஒரு பர்மிஷன் கிடைக்காம போச்சு. நெக்ஸ்ட் டைம் ஒரு வாய்ப்பு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. காலையில சீக்கிரமா வந்துட்டோம் விஜயை பார்க்கறதுக்காக. எல்லாருமே வந்து ஏன் விஜய்க்கு அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாமே மாற்றத்துக்காக தான். புதுசா வந்தாதான், புதுசா சான்ஸ் கொடுத்தாதான் எப்படி நமக்கு புதுசா வாழ்க்கை அமைய போகுதுன்னு நம்ம முடிவு பண்றதுதான். 9க்காக எலெக்ஷனுக்காக நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணுறோம். விஜயை பார்க்க காலையிலேயே ஃபேமிலியோட வந்துட்டோம். தலைவருக்கு வேல் கொடுக்க வேண்டியதான் பாக்கி. அவருக்காக தான் வெயிட் பண்ணுறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாரும் ஓட் பண்ணுங்க டிவி கேக்கு. தேங்க்யூ. பாண்டிச்சேரி கவர்மெண்ட்லயும் குறை சொல்ல முடியாது. பட் நியூ சான்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது. எப்பயுமே நாங்க பார்த்ததுதான். நாங்க 2 பேருக்குமே ஓட் பண்ணிருக்கோம். பாண்டிச்சேரியில புதுசா ஒரு கட்சி வருது. நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலா வெயிட் பண்றோம். ஓட் ஃபார் டிவி.